கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனலோகத்திலும் சில விஐபிகள் இருப்பார்கள். சுவனலோகத்திலே விஐபின்னு ஆச்சரியம் இல்லை. மண்ணில் விஐபின்னாலே அவன் எப்படி இருந்தாலும் அவன் பெருசா அவனுக்கு போலீஸு ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்து பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறாங்க. சுவனலோகத்திலேயே பெரிய விஐபியாக இருக்கக்கூடிய ஒரு யார் என்றால் ஹஃபதத்துல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான் சுவனத்தினுடைய விஐபிகள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை கூறி நான் நிறைவுபடுத்துவேன். ஹாஃபில்களை எல்லாம் சில ஹாஃபில்களை அல்லாஹ் தேர்வு செய்வான், ஆண்களை பெண்களை, குர்ஆனை மனனம் செய்தவர்கள். நீ ஓது என்பான். நீ எவ்வளவு தூரம் ஓதுகிறாயோ அந்த அளவுக்கு சொர்க்கலோகத்தில் உன்னுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். அவர் ஓதி முடிக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர் நிற்பார் என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! எனவே அந்த காலத்தில் நம் பிள்ளைகளையும் நாம் ஓத வைத்திருக்கலாமே, நாமும் ஓதி இருக்கலாமே என்று வருத்தப்படுவது என்பது போன பஸ்ஸை கை காட்டுற மாதிரி. எனவே இப்போதே நீங்கள் அதற்காக தயாராகி உங்கள் குழந்தைகளை இந்த மதரசாவில் கொண்டு வந்து இணைத்து சிறந்த ஹாஃபில்த்துகளாக உருவாக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.